மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா எப்பவும் போலவே நம்ம பூண்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு அப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கடைசியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மிளகாப்பொடி மட்டும் வேணும்னு அது மட்டும் போடுங்க. ஸோ நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருக்கேன். இது போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் அந்த பச்சை வாசலாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அப்போது நீங்கள் மாங்காய் போடணும்னா மாங்காய் போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் புளியும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மீன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். மீன் நல்லா வேகணும்ல, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரீசரில் அப்படியே வச்சு இது போட்டு